வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ஒரு மேசிவான கம்பேக்கு சூர்யா சாருக்கு. ரெட்ரோ மூவியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் மூவி பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவி வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ஆடியன்ஸுமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மூவி கொடுத்துருக்காரு. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட பிளஸ் சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல் அண்ட் ஆக்ஷன், ஃபைட் சீன்ஸ் இது எல்லாமே கலந்த ஒரு ஒரு பெஸ்ட் மூவி தான் வந்து ரெட்ரோ. ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது வந்து வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்றாங்க. மூவி வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. சூர்யா சார் வந்து த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூவிக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பக்காவா இருந்தது. ஒரு ஹீரோ டிரைவன் மூவி தான் அதை சொல்லணும். ஏன்னா நீங்க அந்த ஹீரோ கூட வந்து மூவி ஃபுல்லா நம்ம கனெக்ட்ல இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் தான் அது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. வயலண்டான ஒரு சூர்யா சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் எப்படி அவரோட ஃப்ளாஷ்பேக்ல இருந்து அவரோட ப்ரெசென்ட் வரைக்கும் அவர் எப்படி வந்து இந்த மாதிரி ஆகுறாரு அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட ஒரு பாதி பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியோட கான்செப்டே புரியும். ஸோ மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஸோ ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருக்கு வந்து அந்த சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூட் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து கையை வந்து ஸ்பின் பண்ணி பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த வாக்கு அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்க ஓல்ட் ஏஜ் லுக்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சூர்யா சாருக்கு வந்து. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட லுக்ஸை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஜானி மூவியில் இருக்க சாங்கும் வந்து இதில் வந்து அப்பியர் ஆயிருக்கு. அதுவுமே வந்து சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மூவியோட கோர் ஸ்டோரி பாயிண்ட் என்னன்னா, சூர்யா சார் வந்து அவரோட லவர் கூட எல்லா ரவுடிஸும் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க கூட வந்து ஹாப்பியா லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த ஒரு கெட்ட விஷயத்திலையும் வந்து ஈடுபடுத்திக்க கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை நிறைய பேர் வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்து அங்கதான் அந்த ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போற மாதிரி வைக்கிறாங்க. பட் இவங்க பிரியறதுனால தான் மூவியோட ஃபுல் ஸ்டோரியுமே நம்மளுக்கு வந்து அங்க கனெக்ட் பண்றாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அது ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தீவில் நிறைய மக்கள் வந்து அடிமைத்தனமா இருக்காங்க. டெய்லியுமே ஒரு ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. டெய்லியுமே ஒரு குழந்தைகள் வந்து பலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சூர்யா சார் வந்து காப்பாற்றி கிளைமேக்ஸில் வந்து இந்த ஒன்னா நிற்பாரு. லவ் லாஃப்டர் வார் அந்த டேக்லைனை மூவியில் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் ஸ்டோரி தான் வந்து எல்லாருக்கும் கீ பாயிண்டாக இருக்கு. ஸோ அந்த லவ் ஸ்டோரியால தான் மூவியோட மொத்த ஸ்டோரியுமே வந்து ரோல் ஆகுது. இந்த மூவியில் வந்து நெகட்டிவாக என்ன விஷயம் தோணுதுன்னா, மூவியோட ரன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கலாம். ஏன்னா அன்வான்டட் சீன்ஸ் வந்து காமெடி சீன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவா தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஒரு புது வேர்ல்டுக்கு நம்மளுக்கு கூட்டு போற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. எல்லா ஆக்டருமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூஜா ஹெக்டே வந்து வில்லேஜ்ல ரொம்ப சூப்பராக வந்து அந்த ரோலை நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணனோட சாங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் பிஜிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் பாருங்க. பட் மூவியோட அதை பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. ஸோ மூவிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபைட் சீன்ஸ், ஃபைட் கொரியோகிராஃபி வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனே வந்து ஒன் ஷாட்ல பண்ணியிருக்காரு அவரு. ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்குது எல்லாமே. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து ஒன் ஷாட்ல ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறதுன்றது. ஒரு பெஸ்ட் மூவி வந்து சூர்யா சார் வந்து கங்குவாக்கு அப்புறம் அந்த ஃப்ளாப்ஸ் அந்த டவுன்ஃபால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் தேட்டரில் இந்த மூவி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெஸ்ட் மூவி தான் இது. ஸோ இதோட நம்ம ரிவ்யூட எண்டுக்கு வந்துட்டோம். மூவிக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான மூவி கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்து. ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான நெக்ஸ்ட் நியூஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.